எனக்கு ரீசென்ட்டா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு. அந்த கமெண்ட்ட படிக்கும்போது ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருந்துச்சு. அந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, "அக்கா எனக்கு ஏஜ் 3ஆ இருக்கும்பொழுது என்னோட வாப்பா மவுத் ஆயிட்டாங்க. அப்போ எங்க உம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க நான் இல்லாம. அதிலிருந்து நான் எங்க உம்மாவோட பேரண்ட்ஸ் வீட்ல தான் இருக்கேன். எனக்கு இப்போ ஏஜ் 20 ஆகுது. இன்ன வரைக்கும் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட்னா என்னான்னே தெரியாம தான் இருக்கேன். இந்த மாரி இன்சிடென்ட் அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா என் லைஃப் இப்படித்தான் ஃபுட் தருவாங்க. அப்புறம் ஒர்க் பண்ணணும். இப்படியே தான் போச்சு. இன்ன வரைக்கும் யாருமே என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டது கிடையாது. எனக்கு லைஃப் லாங் எங்க அம்மாவோட சப்போர்ட் இருக்காதா? எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் நான் எப்படி இருக்கும்னு கூட தெரியாதக்கா. அல்லாஹ் எதுக்கு அக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப கொடுத்தாரு? எங்க அம்மா என்னை விட்டுட்டு ஏன் மேரேஜ் பண்ணாங்க? முடியலக்கா. எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட யாரும் இல்ல. ஏன் அல்லாஹ் இப்படி இருக்கான்? மேலும் இன்னும் சொல்லிருக்காங்க, நான் ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன்க்கா. இதெல்லாம் எங்க அம்மாக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்க எனக்காக ஒரு வீடியோ போடுங்க அக்கா. செகண்ட் மேரேஜ் வித்தவுட் சில்ட்ரன் அல்லாஹ் எப்படி சொல்லிருக்கான்னு நான் அவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறேன். அப்பவாச்சும் அவங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியுதான்னு பாப்போம். அதுக்காகவாச்சும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமெண்ட்டை படிக்கும் பொழுது ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருக்குது. சோ அவங்களுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணியிருக்கோம், மேலும் மறுமணம் செய்து கொள்வதை பற்றி நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது, மறுமணம் செய்து கொள்ளக்கூடியவங்க என்ன மாதிரியான காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஏரோ மார்க் பிளிங்க் பண்ணக்கூடிய இடத்துல உள்ள ரிலேட்டட் வீடியோவை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும்.